சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை முகப்பேர்ல இருக்கக்கூடிய மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான A1 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஷோரூம்ல தான் வந்திருக்கிறோம். நம்ம கூட ஸ்டாலின் சார் இருக்கிறாங்க. இந்த நிறுவனம் மற்றும் இவங்களுடைய வாகனங்கள் சம்பந்தமான தகவல்களை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். ரெண்டாவது வாட்டி பார்க்குறோன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, எப்படி இருக்கீங்க நீங்கள்? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், சொல்லுங்கள் சார். ஓகே சார், ஜென்ரலாக நம்ம நிறுவனம் பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே சார், எங்கள் கம்பெனி பேர் A1 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் அம்பத்தூரில் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் அதில் எலக்ட்ரிக் பைக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பின்னாடி பார்க்குறீங்க, இதுதான் அந்த எலக்ட்ரிக் பைக்ஸை நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறது. அண்ட் ஸ்கூட்டர்ஸ் நாங்கள் வெளியிலேருந்து வாங்கி தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் கிடையாது. ஒன்லி டீலர்ஷிப் மட்டும்தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எங்களுடைய மெயின் எய்ம் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு, நல்ல கஸ்டமர் சர்வீஸ் வேணும், சப்போர்ட் இருக்கணும். ஸோ இதுதான் எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ்ஸு. ஒன்லி வண்டியை சேல் பண்ணிட்டோம், அதோடு எங்கள் வேலை முடிஞ்சு போச்சுன்னு இல்லாமல், அவங்களுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம். எங்களுடைய உறுதிமொழியை காப்பாற்றுறது எங்களுடைய முக்கியமான நோக்கம். ஸோ இதுதான் எங்களுடைய மெயின் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது. ரொம்ப இதுவாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே சார். நம்ம ஷோரூம் எங்கே சார் இருக்குது? ஷோரூம் முகப்பேரில் இருக்குது சார். முகப்பேரில் வளையபதி சாலை ரோட்டில் இருக்குங்க சார். சரிங்க சார். நம்ம வாகனத்தை இப்போ தமிழ்நாட்டில் வேற ஒரு மாவட்டத்திலேருந்து வாங்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா வாங்கலாமா? நிஜமா சார். நாங்கள் இப்போ ஒரு 4 இடங்களில் நாங்கள் எங்களுடைய டீலர்ஷிப் இதை கொடுத்துருக்கோம். திருச்சியில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, கள்ளக்குறிச்சியில் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது. 4 இடங்களில் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் சென்னையில் நாங்கள் மட்டும் எங்களுடைய ஓன் டீலர்ஷிப் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே சார். சென்னையில் சர்வீஸ்லாம் எப்படி சார்? சர்வீஸ் அங்கே இருக்கிற பர்சனுக்கு நாங்கள் இங்கே கூப்பிட்டு இங்கே ட்ரைனிங் கொடுத்து அங்கே இது பண்ணியிருக்கோம். அண்டு எங்களுடைய வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சர்வீஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வண்டியை டெவலப் பண்ணியிருக்கோம். பட் எமர்ஜென்சி கேசஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது அங்கேருந்து வர்றவங்களுக்கு இங்கே நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு இங்கே இருக்கிறவங்க எங்கள் சர்வீஸ் பர்சன்ஸே அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க சென்னையில். ஓகே சார். இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லாம் சொன்னீங்க, அந்த இடங்கள் தவிர்த்து வேறு ஏதாவது ஊரில் இருந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா அது எப்படி சார் பிளான் பண்ணுறாங்க? இப்போ நான் சொன்ன இடம் இல்லாமல் வேறு இடங்கள்லேருந்து வாங்கணும்னு விருப்பப்படும் போது அங்கே நியர்பை மேபி இப்போது மதுரையில் இருக்கிறவங்க, திருச்சியில் இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் அவங்க நியர்பை இருக்கிற ஏரியாவில் காண்டாக்ட் பண்ணி அவங்க அவங்களுடைய வெஹிக்கிளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். சரிங்க சார். நம்ம பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் பைக் இருக்குது, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்குது. இதை பற்றி நம்ம பார்த்துடலாமா சார்? ஓகே, பார்த்துடலாம் சார். ஃபைன் சார். நம்மளை சுற்றி டிஃப்ரெண்ட் கலரில் எலக்ட்ரிக் பைக் இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள் சார். தேங்க்யூ சார் உங்கள் சப்போர்ட்டுக்கு. இது நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுற எலக்ட்ரிக் பைக். இதை நான் சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா சிங்கிள் பர்சனாக நான் இதை டெவலப் பண்ணி மேனுஃபேக்சர் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டிங்கும் பண்ணிகிட்ருக்கேன் சார் சிங்கிளால். ஸோ நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். அதை நம்பி தான் நானும் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப தேங்க்யூ சார் ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் இந்த வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டர்ட் பைக், லைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் மாதிரி டெவலப் பண்ணியிருக்கோம். இது 100% எலக்ட்ரிக் பைக்கு தான். இதில் சிறப்பு அம்சங்கள் அடுத்து சொல்லப்போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாலிட்டி அண்டு ப்ரைஸு, இது ரெண்டும் ரொம்ப சிறப்பு அம்சங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் பர்டிகுலராக வெஹிக்கிளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியரில் மோனோ சஸ்பென்ஷன் போட்டிருக்கோம். இந்த சஸ்பென்ஷன் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா
சொல்லக்கூடிய ப்ரைஸுக்கு இது வந்து ரொம்ப காம்படேட்டிவாக இருக்கும். அண்ட் அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் அந்த சஸ்பென்ஷன் எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் என்ன தான் மேனுஃபேக்சர் பண்ணாலும் நம்ம பிரேக் பிடிச்சா வண்டி வந்து சொல்கிற இடத்துல நிற்கணும். அப்போ தான் நம்ம சேஃப்டி என்ஷூர் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ரெண்டுத்துலேயுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சொன்ன இடத்துல வண்டி வந்து கரெக்டாக நிற்கும். அண்டு டிஸ்க் பிரேக்குன்றதுனால உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அண்டு ஈஸியாக வந்து சர்வீஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து மோனோ சஸ்பென்ஷன், பின்னாடி ரியரில் மோனோ சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த பேக் பெயின், ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பெருசாக இதில் இருக்காது. சொல்லப்போனால் இந்த வண்டியில் நீங்கள் உட்காந்து ட்ரைவ் பண்ணிங்கன்னா காற்றுல மிதந்துட்டு போகிற மாதிரி தான் சார் இருக்கும். நான் வந்து சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதை ட்ரைவ் பண்ணவங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும் கண்டிப்பாக. நாங்கள் அந்த மாதிரி தான் அதை டெவலப் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹப் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹப் மோட்டார் வந்து ப்ரைஸ் காம்படேட்டிவாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல மிட்ரைவ் மோட்டர் போடும்போது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக போயிடுது. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஹப் மோட்டர் போடும்போது நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப காம்படேட்டிவாக கொண்டு வர முடியுது. இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு சொல்ல போனால் உங்களுக்கு வந்து 2 பேர் சேர்ந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரியும் டெவலப் பண்ணியிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் சிங்கிள் பர்சன் போகிற மாதிரி டெவலப் பண்ணியிருக்கோம். சிங்கிள் பர்சன்னா நார்மலாக என்ன ஒரு ஆள் போகிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட அது மட்டும் ஃபோக்கஸ் இல்லை. சிங்கிள் பர்சன் வித் ஃபுட்டு டெலிவரிக்காக பின்னாடி கேரேஜ் மாதிரியே ஒரு லக்கேஜ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நாங்கள் இதை டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அது டபுள் பர்பஸாக சால்வ் ஆகுது. இன்றைக்கி ஃபுட்டு டெலிவரின்னு பண்ணுறவங்க நிறையா பேர் டெவலப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்இடி லைட்ஸில் கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ ஆர்டினரி ஹாலஜன் லைட்லேயும் இருக்குது. ஸோ யாருக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்குது. ஸோ அவ்வளோ ஈஸியாக வெஹிக்கிளை வந்து யாரும் டச் பண்ணிட முடியாது. டச் பண்ணாவே அது வந்து சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக சொல்லப்போனால் 3 கலரில் டெவலப் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஸ்கை ப்ளூ கலர், ஒன்று வந்து லைட் க்ரீன் கலர் அண்ட் ஆஷ் கலரில் டெவலப் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எங்கள்கிட்ட இந்த 3 கலரில் வெஹிக்கிள் இருக்குது. யார் வேணாலும் நாங்கள் சொல்கிற அந்த முகப்பேர் வளையபதி சாலை அந்த ஷோரூமில் அண்ட் எங்களுடைய டீலர்ஸ் கிட்ட இந்த வெஹிக்கிள் அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் அவங்கள்ட்டையும் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை எங்கள்கிட்டையும் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு தேவையானது டீட்டெயில்ஸும் அண்ட் வெஹிக்கிளுடைய டெஸ்ட் ட்ரைவும் அவைலபிலிட்டி இருக்குது சார். ஓகே வேறு ரேஞ்ச் எவ்வளோ சார்? இப்போ நாங்கள் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து பைக்குன்னா ரேஞ்சு ரொம்ப முக்கியமானது. அந்த ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 4 விதமாக பிரிச்சுருக்கோம் சார். 4 விதம்னா ப்ரைஸையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், ஆஸ் வெல் அஸ் ரேஞ்சையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ரேஞ்ச் அதிகமாக வேணுங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். உங்களுக்கு வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பேட்ரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வெஹிக்கிள் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. நார்மலாக இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் வெஹிக்கிள்னாவே அதுக்கு பாதி பேட்ரி ப்ரைஸ் வந்துடுது, பாதி தான் வெஹிக்கிள் ப்ரைஸ் வருது. ஸோ வேறு வழி இல்லை இன்றைக்கி நமக்கு லித்தியம் பேட்ரின்னு போடும்போது. 4 விதமாக பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஒன்று வந்து 1.4 கிலோவாட் பேட்டரி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சு வந்து 50லேருந்து 60 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு கிடைக்குது. அண்ட் 2 கிலோவாட் போடும்போது 90லேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்குது. அதுலேயே 3 கிலோவாட் போடும்போது எனக்கு வந்து 130லேருந்து 140 வரைக்கும் கிடைக்குது. அண்ட் 4 கிலோவாட் வரைக்கும் நம்ம போட முடியும் இந்த வெஹிக்கிளில். சிங்கிள் வெஹிக்கிளில் இந்த 4 விதமான பேட்டரியை நம்ம பிளேஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் இந்த பாக்ஸ் இந்த வெஹிக்கிளை டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ 4 கிலோவாட் போடும்போது 160லேருந்து 170 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு கிடைக்கிது சார். ஸோ இதை ஆப்வியஸ்லி இந்த ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி போடும்போது இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்களுக்கு அதுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே சார், இந்த வாகனத்தோட அதிக வேகம் அதே மாதிரி மோட்டரோட கெப்பாசிட்டி சொல்லிடுங்க சார். இந்த வாகனத்துடைய அதிக வேகமும் மோட்டர் கெப்பாசிட்டிங்கிறது கவர்மெண்ட்டுடைய நார்ம்ஸ் பிரகாரம் என்ன இருக்கணுமோ அந்த வகையில் தான் நாங்கள் இதை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சார். ஓகே
சரிங்க சார். இப்போ நீங்கள் சொல்லும் போதே புரிய முடியுது, இது வந்து ஒரு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வகையை சார்ந்த வாகனம். கண்டிப்பாக சார், இது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் உடைய வாகனம் தான். எங்களுடைய ஆரம்ப என்ட்ரி வந்து நாங்கள் இந்த மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பட் இது வந்து எங்களுடைய எண்டு கிடையாது, இது எங்களுடைய சின்ன புள்ளி தான், ஸ்டார்டிங் தான். இதிலிருந்து நாங்கள் வந்து இதில் இருந்த படிப்பினை, இதில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்து இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் வகையில் நாங்கள் கொண்டு போவோம் சார். சரிங்க சார். ஓகே, பேட்ரி வந்து என்ன டைப் ஆஃப் பேட்ரி யூஸ் பண்ணுறீங்க? ஸோ பேட்ரி வந்து இப்போ நாங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து லெட் ஆசிட் பேட்ரி, அது கேட்குறவங்களுக்கு அந்த பேட்ரி கொடுக்குறோம். அண்ட் லித்தியம் பேட்ரி யூஸ் பண்ணோம். லித்தியத்தில் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நாங்கள் வந்து எல்எஃப்பி சேஃபான பேட்ரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்எஃப்பிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிறதுல சேஃபான செல்ஸ்ன்னு சொல்ல போனால் எல்எஃப்பி தான், லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் செல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார் இன்றைக்கி. சரிங்க சார். வாரண்ட்டி பற்றி சொல்லிடுங்க சார். ஃபஸ்ட்டு சொன்னேன் லெட் ஆசிட் சொல்லியிருந்தேன். லெட் ஆசிட்க்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறோம். ஸோ லெட் ஆசிட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன மாதிரி லைஃப் வருமோ அந்த லைஃப் தான் அதில் நம்ம எதிர்பார்க்க முடியும். பட் அதில் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஈவன் தோ இருந்தாலும் நாங்கள் அதுக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறோம். அண்ட் எல்எஃப்பி அதாவது லித்தியம் செல்லுக்கு நாங்கள் கொடுக்குறது மினிமம் 3 இயர்ஸ் அண்ட் ரீப்ளேசபிள் வாரண்ட்டி கொடுக்குறோம் சார். ஓகே. அண்ட் அதுக்கு மேலேயும் வந்து நாங்கள் கொடுக்குற செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட் 15Ah செல்ஸ் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து அது மினிமம் 8 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் வரும். ஸோ நாங்கள் மினிமம் 3 இயர்ஸ்க்கு நாங்கள் வந்து கேரண்டி ரீப்ளேசபிள் வாரண்ட்டி நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஒரு 5 இயர்ஸாக வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த டேர்ம்ஸை மாற்றி அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அது 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, சரிங்க சார். சர்வீஸ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருந்தீங்களா, அதே தான் இதுக்கும் பொருந்தும்? ஆமாங்க சார், சர்வீஸ்க்கு என்னவோ அது நாங்கள் இதை தான் பண்ணிகிட்ருக்கோம் சார். சரிங்க சார். ஓகே சார். இப்போ நான் இந்த வாகனத்தை பார்க்கும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பில்டு குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அந்த பில்டு குவாலிட்டியில் நீங்கள் சொன்னீங்க, நிறைய சிறப்பம்சங்கள் சொன்னீங்க. நான் கவனித்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டெலஸ்கோபிக் பக்கத்தில் இந்த பார்ட், இது வந்து நீங்கள் ஹைலைட்டாக சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே, இது வந்து இந்த வெஹிக்கிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நாங்கள் ஓனாக டெவலப் பண்ண வெஹிக்கிள் தான். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரை பில்லர், இந்த பார்ட் வந்து ட்ரை பில்லர்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரை பில்லர் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய வண்டி லைக் ஒரு 2 lakhs or 2.5 lakhs ப்ரைஸ் ஒர்த் இருக்குது. நான் பர்டிகுலர் பிராண்டு சொல்ல விரும்பல. அந்த ஒர்த் இருக்கிற பைக்கில் போட்டிருக்கக்கூடிய ட்ரை பில்லர் என்ன போட்டிருக்காங்களோ அந்த குவாலிட்டியான மெட்டீரியல் தான், அந்த குவாலிட்டியான டிசைன் தான் நாங்கள் இதுக்கு போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரை பில்லரில் யூஸ் பண்ணக்கூடிய பேரிங் பார்த்திங்கன்னா டேப்பர் ரோலர் பேரிங் யூஸ் பண்ணுறோம். அந்த டேப்பர் ரோலர் பேரிங் வந்து ஹெவியான லோடு வித் ஸ்டாண்ட் பண்ணும், லைஃபு நல்லாயிருக்கும் சார். ஸோ அந்த இதை தான் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். சூப்பர் சார். ஓகே சார். சார்ஜிங் டைம் சொல்லிடுங்க சார். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 4 டைப் ஆஃப் பேட்ரி கெப்பாசிட்டி சொல்லியிருந்தேன். ஸோ 1.4 கிலோவாட் பேட்டரிக்கு நாங்கள் சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 hours வரைக்கும் ஆகுது. 2 கிலோவாட் பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸுங்கிறது 6 hours வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது 2 கிலோவாட்டுக்கு. 3 and 4 கிலோவாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது 5 hours வரைக்கும் நாங்கள் சார்ஜிங் டைம் கொடுக்கணும் சார். ஓகே சார். சரிங்க சார். இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்துடலாம், இந்த வாகனங்களுடைய விலை. ஓகே சார், இது ரொம்ப முக்கியமானது. 1.4 கிலோவாட் பேட்ரி லெட் ஆசிட் போட்டு அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த வெஹிக்கிளை. அதே 1.4 கிலோவாட் லித்தியம் பேட்டரி போட்டிங்கன்னா 62,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு 10,000 rupees டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 கிலோவாட் பேட்டரி. நான் ரேஞ்செல்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்குண்டான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோவாட்டுக்கு 70,000. இதுக்கப்புறம் சொல்கிறது ஒன்லி லெட் ஆசிட் வந்து 1.4 கிலோவாட்டுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறமா வர்றது எல்லாமே லித்தியம் பேஸ்டு வெஹிக்கிள் தான். ஸோ 2 கிலோவாட்டுக்கு 70,000, 3 கிலோவாட்டுக்கு 86,000 அண்ட் 4 கிலோவாட்டுக்கு 1,03,000 rupeesல நாங்கள் இந்த வெஹிக்கிளை சேல் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே, சூப்பர் சார். நீங்கள் வந்து இப்போது எலக்ட்ரிக் பைக்கை சூஸ் பண்ணது ரொம்ப யூனிக்கான விஷயம். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேரியன்ட்ஸ் கொடுக்குறீங்க பேட்ரி பேக்கில். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சிங்கிள் ரைடர் யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபுட் டெலிவரிக்கு யூஸ் பண்ணுறதும் கொடுக்குறீங்க.
அதே மாதிரி டபுள் ரைடர் யூஸ் பண்ணுறதுக்கும் கொடுக்குறீங்க. ப்ரைஸ் ரேஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா 50,000லேருந்தே ஸ்டார்ட் ஆகி 1 lakh கவர் ஆகிற மாதிரி இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா அஃபோர்டபுள் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல எலக்ட்ரிக் பைக்காக இருக்குது. சூப்பர் சார். நீங்கள் வந்து சொன்னீங்க நீங்களே வந்து டெவலப் பண்ணி டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி டெஸ்ட் பண்ணி, இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம 1 செகண்ட் 2 செகண்டில் சொல்லிடுறோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழிகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமானது தான். நாங்கள் வந்து இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நான் இது குறைஞ்சபட்சம் 3 வருஷம் நான் இதுக்காக செலவு பண்ணியிருக்கேன். என்னுடைய இன்ஜினியரிங் இதையும் டிசைன் ஒர்க்கையும் சரி, மேனுஃபேக்சரிங் ஒர்க்கையும் சரி, எல்லாமே நான் குறைஞ்சது 3 வருஷம் நான் இதுக்காக செலவு பண்ணி தான் நான் இந்த உருவத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கேன். இது நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இப்போ நம்ம சிம்பிளாக அதை பார்க்குறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பெயின் இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் உண்மையாக. ஓகே சார், தேங்க்யூ சார். சரிங்க சார். அடுத்து நம்ம ஸ்கூட்டர்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் சார். நாங்கள் பண்ணது 2 மாடல் பண்ணுறோம். ஒன்று வந்து மரீனா மாடல் பேர், இன்னொன்று வந்து எம்எஸ்ன்ற மாடல் பேர். இந்த ஸ்கூட்டர்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல. நாங்கள் இன்னொரு எங்களுடைய கஸ்டமர்கிட்ட தான் நான் வாங்கி தான் சேல் பண்ணுறேன். பட் நான் அப்படி பண்ணாலும் இதனுடைய சர்வீஸ் அண்ட் எனி ஸ்பேர் ஸ்பாட்ஸுக்கு எங்களுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். இதில் எந்த சேஞ்சும் இல்லை. இது வந்து இது கிடைக்காது அது கிடைக்காதுன்னு நாங்கள் அவ்வளோ ஈஸியாக விட போகிறது கிடையாது. ஒன்ஸ் இதை எடுத்துட்டோம்னா அதை வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்களுடைய வார்த்தை என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணுவோம் சார். ஓகே சார். இந்த மாடலுடைய ரேஞ்ச் சொல்லுங்கள் சார். இந்த 2 மாடலுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டி நிற்கிது. 2 வண்டி ஒன்று வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், ஒன்று பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும். இது ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வித்தியாசத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஃபஸ்ட்டு பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து இது கொஞ்சம் பல்கியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டாவது வந்து 10 inch டயர் கொடுத்துருக்கோம், 10 inch வீல் அண்ட் டயர் கொடுத்துருக்கோம். அண்ட் ரியர்லேயும் 10 inch. பட் இது வந்து 12 inch. ஸோ வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும், அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கு அண்ட் ரியரில் வந்து ட்ரம் பிரேக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் டெலஸ்காபிக் சஸ்பென்ஷன் நார்மலாக எல்லோரும் கொடுக்கக்கூடியது தான். பேக்கில் வந்து ஆர்டினரி ஸ்ப்ரிங் காயில் சஸ்பென்ஷன் தான், பின்னாடியான ட்ரம் பிரேக்கு. ஸோ இதுதான் இந்த ரெண்டு வெஹிக்கிளுக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சீட்டு ஸ்பேஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் ஆப்வியஸ்லி பெரிய வண்டின்றதுனால பெருசாக இருக்கும், இதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், பட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது அவங்களுக்கு வந்து இப்போது எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரேஞ்சுங்கிறது சொன்னீங்க. ஸோ இதில் வந்து 2 விதமாக இருக்குது சார். இதே சேம் முன்னாடி சொன்ன மாதிரி லெட் ஆசிட் பேட்ரி ஆஸ் வெல் அஸ் லித்தியம் செல்ஸ் யூஸ் பண்ணுறோம். லித்தியமில் LFP செல் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறது. லெட் ஆசிட் பேட்ரி பொறுத்த வரைக்கும் 1.4 kilowatt செல்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறோம். 1.4க்கு வந்து பார்த்திங்கன்னா 60 to 80 kilometers ரேஞ்ச் எனக்கு கிடைக்கிது. ஸோ அது வந்து இந்த ரேஞ்சுங்கிறது 2 வெஹிக்கிளும் காமனாக தான் வருது, 2த்துக்கும் ஒரே மாதிரி பேட்ரி பேக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளில், நான் எங்கள் வெஹிக்கிள் மட்டும் இல்லை எல்லா வெஹிக்கிளுக்கும் நான் சொல்கிறது அதுதான், நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் ரேஞ்சு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் ஹேண்டடாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற ஆக்சிலரேஷனாக இருக்கட்டும், நம்ம போகிற ஸ்பீடாக இருக்கட்டும், நம்ம டிராஃபிக்கில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், அண்டு லாங் ட்ராவலில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்போது அந்த நேரத்தில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த ரேஞ்சுங்கிறது நம்ம கையில் இருக்கக்கூடியது தான் அந்த இது. அது நீங்கள் ட்ரைவ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தெரிஞ்சிடும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டிக்கும் ரெக்கமெண்டட் ரேஞ்ச் வந்து 60 to 80 kilometers ரேஞ்ச் எனக்கு கிடைக்குது சார். ஓகே சார். டாப் ஸ்பீட் அண்ட் மோட்டர் கெப்பாசிட்டி சேம் சார். டாப் ஸ்பீடு மோட்டர் கெப்பாசிட்டி வந்து இது வந்து நான் ரிஜிஸ்டர்டு வெஹிக்கிள்ன்றதுனால ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நாங்கள் ஸ்பீட்லேயும் மோட்டர்லேயும் நாங்கள் வச்சுருக்கோம் சார். ஓகே சார். சார்ஜிங் டைம் சேம் 5 hours சார்ஜிங் ஹவர்ஸ். ஓகே. ஆமாங்க சார். 5 hours ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணி முடித்ததும் நீங்கள் அடுத்து வந்து எகைன் 60 kilometersக்கு அது ரெடி ஆயிரும். அண்ட் இதில் ஒன்று என்னென்னா நம்ம பேட்ரி வந்து டிட்டாச்சபிள் பேட்ரி சார். ஸோ இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது நம்ம கேரி பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது சார் இந்த வெஹிக்கிளில். சரிங்க சார். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது சார்?
ஃபியூச்சர்ஸ்னு பார்க்க போனால் இதில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் போட்டிருக்கோம். அண்ட் அது இல்லாமல் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்குது சார். இதில் ஆன்டி தெஃப்ட்னும் போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வண்டி லைட்டாக டிஸ்டர்ப் ஆனாவே அது வந்து சவுண்ட் அலாரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஆன்டி தெஃப்ட்டுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து மொபைல் சார்ஜிங் யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 வெஹிக்கிள்லையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கீலெஸ் என்ட்ரி ரிமோட் கீ கொடுத்துட்றாங்க சார், ரிமோட் கீ அதில் வருது. அப்புறம் ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 3 ஸ்பீடு மோட்ஸ் இருக்குது. ஸோ 3 ஸ்பீட்ஸ் அதில் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிராஃபிக்கில் இருக்கிறோம்னா லோ ஸ்பீட் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எனர்ஜி சேவ் ஆகும், உங்களுக்கு ரேஞ்சு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் டிரைவிங் மோடை பொறுத்து நம்ம ஸ்பீடை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சரிங்க சார். இது ஃபியூச்சர்ஸ் இதுதான் சார் இருக்குது இதில். ஓகே, சரிங்க சார். வாரண்ட்டி பற்றி சொல்லிடுங்க சார். ஓகே, ஓவரால் வெஹிக்கிளுக்கு பொறுத்த வரைக்கும் 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்கோம். அண்ட் பேட்ரி பொறுத்த வரைக்கும் எல்எஃப்பி பேட்ரியாக இருந்தால் அதுக்கு வந்து 3 இயர்ஸ் ரீப்ளேசபிள் வாரண்ட்டியும், லெட் ஆசிடுக்கு 1 இயர் ரீப்ளேசபிள் வாரண்ட்டியும் கொடுக்குறோம் சார். ஓகே சார். இந்த வாகனங்களுடைய விலை சொல்லுங்கள். இந்த வாகனத்துடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி 2 டைப் ஆஃப் இருக்குது, லெட் ஆசிட் அண்ட் லித்தியம் பேஸ் பண்ணி இருக்குது. மெரினா இந்த மாடல் என்னுடைய ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மாடலுக்கு வந்து நாங்கள் லெட் ஆசிட் பேட்ரிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விலை வந்து 58,000 ரூபாய்க்கு தரோம். அதே இது லித்தியம் செல் யூஸ் பண்ணும்போது 68,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அண்ட் உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்ரி யூஸ் பண்ணும்போது 64,000 ரூபாய்க்கும், லித்தியம் செல் யூஸ் பண்ணும்போது 74,000 ரூபாய்க்கும் நாங்கள் கொடுக்குறோம் சார். ஓகே சார். இதை நான் சொல்கிறது வந்து முடிவான விலை, நான் இதுக்கப்புறம் எதுவும் சேர்க்கலை. ஸோ ஃபைனல் ரேட்டு எங்களுடைய ரேட் வந்து இந்த ரேட் தான். ஓகே, கஸ்டமர் வாங்கும்போது கடைசியாக இருக்கிற விலை ஆன் ரோடு ப்ரைஸ் இது நான் சொல்கிற ப்ரைஸ். இதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் இதில் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நான் முன்னாடி பைக்குக்கும் அதே தான் சொல்கிறேன், இதுக்கும் அதே தான் சொல்கிறேன். ஓகே, சூப்பர் சார். ஓகே, உங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் ஏதாவது வேணும் காண்டாக்ட் பண்ணணும் இது பண்ணணும்னா ஸ்க்ரீனில் கீழேயே வரும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து 99,621 99022 அண்ட் 99,621 99044. இந்த 2 நம்பரில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக எனக்கு வந்து ஃபோன் வரும். நம்ம வந்து வேணுங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை பண்ணி தரலாம் சார். ஓகே. ஸோ ப்ரைஸுங்கிறது வந்து தெரியப்படுத்தியிருக்க விலைங்கிறது வந்து நம்ம வந்து காமனாக எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய விலை. ஸோ அடுத்து வந்து பேசி அண்ட் உங்கள் மூலியமாக எனக்கு வரக்கூடிய என்கொயரிக்கு நம்ம அதில் வந்து சம் டிஸ்கவுண்ட்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு சம் கிஃப்ட்டும் வச்சுருக்கோம் சார். நேராக வந்து பாருங்கள், அந்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே, சூப்பர் சார். தேங்க்யூ சார். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இவங்களுடைய வாகனங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, இல்லை எலக்ட்ரிக் பைக்காக இருந்தாலும் சரி, ரெனியூ ஃபேமிலி அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சார் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது A1 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் அந்த நிறுவனத்தின் தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து டீலர்ஷிப்பும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து சர்வீஸ் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய எலக்ட்ரிக் பைக்கை வந்து அவங்களே வந்து இன்னோஸில் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. இதில் இந்த வாகனங்களில் உங்களுக்கு எந்த அம்சம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.